உங்களுக்கு நோவாவின் கதை தெரியுமா? நீண்ட காலங்களுக்கு முன்பு மனிதர்கள் தீய வழியில் சென்றார்கள். பாவம் உலகம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. இதை பார்த்த கடவுள் கோபமடைந்தார். ஆனால் ஒருவன் மட்டும் நேர்மையாக இருந்தான். அவன் பெயர் நோவா. அவன் இறைவனை போற்றிக் கொண்டிருந்தான். கடவுள் நோவாவை அழைத்து கூறினார், நீ ஒரு பெரிய படகு கட்டு. நோவா இந்த கட்டளையை ஏற்று தனது குடும்பத்துடன் சேர்ந்து ஓர் அரண்மனை போல் படகை உருவாக்கி அதில் விலங்குகளை அழைத்து சென்றான். காலம் வந்தது. வானம் கருமையாகியது. தொடர்ந்து 40 நாட்கள் புழுதியாக மழை பெய்தது. நதி, கடல், நிலம் எல்லாமே நீருக்குள் மூழ்கின. ஆனால் நோவா மற்றும் படகில் இருந்தவர்களை இறைவனின் கருணை காத்தது. நாள் கடந்த போது அவன் ஒரு புறாவை அனுப்பினான். பல நாட்களுக்கு பிறகு அது ஒரு இலை கொண்டு வந்தது. இறுதியாக அந்த மாபெரும் படகு ஒரு மலை உச்சியில் நின்றது. கடவுள் வானத்தில் ஒரு வானவிலையை உருவாக்கி தனது வாக்குறுதியை கொடுத்தார். இனி உலகம் இப்படி பெரும் மழையில் அழியாது என்று. உங்களுக்கு கடவுளை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த கடவுளை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.